மைவி3 குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நடக்கவிருக்கிற நிகழ்வு, அதாவது நம்ம நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸ், அதாவது பார்த்திங்கன்னா நீலாம்பூர், அதுக்கடுத்து இந்தல பார்த்திங்கன்னா பாப்பம்பட்டி, அந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய சக்தி காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜு, அதுக்கு அருகாமையில் நம்மளோட எதிர்ப்புக்குண்டான நிகழ்வு நடக்கவிருக்கிறது. அதுக்கு நம்ம நிறுவனத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாரும், அதாவது நான் வரல நீ வரல அப்படிங்கிறத எதுவும் சொல்லாமல் நம்மளாகவே அங்கே கிளம்பி வரணும் அப்படிங்கிறதான் என்னோடய கோரிக்கை. முழுக்க இது நம்மளுக்கான நிறுவனம். நம்மளோட வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அருமையான கட்டமைப்போடு செயல்பட்டு வருகிற இந்த நிறுவனம். அதில் நம்மளும் பயணம் பண்ணுறோம், ஒரு வருமானம் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை தான். எப்படின்னா, ஐயோ நான் நாளைக்கு வேலைக்கு போயாகணும், வேலைக்கு போகல அப்படின்னா என்னோடய வருமானம் நின்று போயிடும் அப்படிங்கிற ஒரு உந்துதலில் ஒவ்வொருத்தருமே ஒரு வேலைக்காக ஓடிட்டுருக்குறோம். ஆனால் இங்கே நம்ம உட்காண்ட்ருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை அழகாக நேர்த்தியாக, யாருக்கும் பாதகம் இல்லாமல் எல்லாத்துக்கும் சாதகமான ஒரு சூழலில் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டுருக்கிற நிறுவனம் நம்ம மைவி3 நிறுவனம். அதில் நம்ம ஒரு வருமானம் வாங்கிட்டு தான் இருக்கோம். அப்போ இந்த வருமானம் கம்பெனி நம்மளுக்கு உண்மையாக மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் பார்த்து ஒரு தாய் தகப்பனோட ஸ்தானத்திலிருந்து நம்மளுக்கு என்னென்ன குறைகளோ அதில் நிவர்த்தி பண்ணி எப்படியான நேர்த்தியான வருமானங்களை கொடுக்கணுமோ அதை தெளிவாக கொடுத்துட்டு தான் இருக்குது. அது எல்லாருமே உணர்ந்துருக்குறோம். உணர்ந்தவங்க யாருமே நம்ம கம்பெனி குறை கூறதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு குறை கூறல் அப்படிங்கிறத நம்ம தட்டி கேட்கறது நம்மளோட உரிமை, நம்மளோட கடமை. அப்போது நம்ம இந்த கடமை தவறாமல் ஒரு உள்ளுணர்வு நம்மளுக்கு உணர்த்தணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எதிர்ப்பை நம்ம கோஷம் போட்டோ அல்லது போராடியோ தெரிவிக்க போகிறதில்ல. அமைதியான முறையில் அந்த சக்தி காலேஜ் முன்னாடி அந்த பைபாஸ் ரோட்டில் நம்ம எல்லாம் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி நம்மளோட எதிர்ப்பை அமைதியான முறையில் காமிக்க போகிறோம். அதுக்கு நம்ம நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே கட்டாயம் கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். அது இல்லாமல் வராதவங்க யாருக்குமே அதாவது நன்றி உணர்வு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஆனால் ஒரு சில தவறான செய்திகளை பரப்பிட்டுருக்கிறாங்க. அது தவறு. வராதவங்களுக்கு டைம் சேவர் கட் ஆகிரும், ஐடி முடக்கப்படும், இப்படிங்கிறதெல்லாம் ஒரு தவறான கருத்து. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம உள்ளுணர்வு நம்மளுக்கு சொல்லணும். நம்ம ஒரு வருமானம் வாங்குகிறோம், அது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம அந்த வருமானத்தை வாங்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம கம்பெனி நம்மளுக்கு உண்மையாக நேர்மையாக நடக்குதே, அப்போ கம்பெனிக்கு நம்ம நன்றி உணர்வோடும் ஒரு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணுங்கிற உள்ளுணர்வு யாருக்கெல்லாம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் அந்த நன்றிங்கிற ஒரு உணர்வு உள்ளார இருக்குதோ அவங்கெல்லாம் அதை அவசியமாக கலந்துக்கணும். அதுதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். அதாவது நல்வாழ்வு லட்சியம், வெல்வது நிச்சயம். நம்ம எந்த விதமான வம்புக்கோ வழக்குக்கோ போகலை. நம்ம மேலே சுமத்தப்பட்ட பழி அது உண்மையானது இல்லை அப்படிங்கிறத நம்மளோட உரிமையாக இந்த இடத்துல நின்று நம்ம ஒரு கேள்வியாக வைக்கிறோம். அது எல்லாத்துக்கும் இனிமேல் நம்ம மைவி3 அப்படிங்கிற ஒரு நம்ம நிறுவனத்தை யாரும் வாய் கூசாமல் இது மோசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை தப்பித்தவரையும் கூட சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுடைய எதிர்ப்பு அமைதியான முறையில் அங்கே நடக்கும். அப்படி நடக்கணும். அந்த நடக்கிற இடத்துல நம்ம எல்லாம் கலந்துக்கணும். நம்ம நன்றி உணர்வை நம்ம கம்பெனிக்கு நம்ம காமிக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க தாராளமாக காலையில் 10 மணி அப்படிங்கும்போது அங்கே எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படிங்கிறத மீண்டும் என்னோடய அன்பான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். வாழ்க வளர்க, நல்லவர்கள் லட்சியம், வெல்வது நிச்சயம். வாழ்த்துக்கள், வணக்கம். மேலும் நாளை நிகழ்வு குறித்த விளக்கங்களை நம்ம எம்டி சார் வீடியோவில் சொல்லுவார். அந்த வீடியோ வந்தோடனே அதையும் நம்ம குரூப்புக்கு அனுப்புகிறேன். நாளை களத்தில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வணக்கம்.